ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏனி டெஸ்ட்டு 2 ஏனி டெஸ்ட்டு 2ஓட 2வது டெஸ்ட்டுக்குள்ளே ஷெடியூல் தான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா அழகு 3 இப்போ என்னென்னா எல்லாமே யூனிட்டில் மாற்றிட்டாங்க. இப்போ அழகு 3ல் சிந்து சமவெளி நாகரிகத்தில் படிக்கணும். சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் கொடுத்துருந்தாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 6th ஒரு லெசன், 9th 2.5 மட்டும் படித்தா போதும். அப்புறம் 11th வரலாறில் 1.4, அப்புறம் 11th அறிவியல் அந்த இவ்வளோ இதுவும் படிக்க வேண்டியிருக்கு. அறிவியலில் சிந்து சமவெளி நாகரிகம்னு இருக்கும், அதுவும் பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த அவ்வளோத்தையும் படித்தோன்னா ஓரளவு கவர் ஆகிடும். எக்ஸ்ட்ரா ஓல்டு கொஸ்டினும் பார்த்தா தான் அது நல்லாயிருக்கும். அப்புறம் குப்தர்கள் 6th இருக்குது. குப்தர்கள் அண்ட் வர்த்தமானர் இருக்கும். அப்புறம் 11th குப்தர்கள்னு இருக்குது. இந்த லெசன் படிச்சிட்டிங்கன்னா அழகு 3க்கு கவர் ஆயிரும். இது இந்த குப்தர்கள் 11th படிக்க கொஞ்சம் லேட் ஆகும். வேறு இந்த அறிவியல்லாம் கொஞ்சம் படிக்க லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க. அப்புறம் அழகு 4ல் பாலிட்டியில் என்ன டாபிக்னால் இந்திய அரசியலமைப்பு முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றிய மாநிலம் யூனியன் பிரதேசம், இதான் டாபிக். இல்லை என்னென்ன லெசன்லாம் கவர் ஆகும்னு பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பில் 6th இந்திய அரசியலமைப்புங்க ஹெட்டிங்கில் இருக்கும். 6th இருக்கும், 10th இருக்கும், 12th இருக்கும். இந்த அவ்வளோத்தையும் படிக்கணும். அப்புறம் தேசிய சின்னங்கள்னு சொல்லிட்டு 6th இருக்கும். அப்புறம் பன்முகத்தன்மை அறிவோம் அப்படிங்கிறது 6th இருக்கும். அப்புறம் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அது 8th இருக்கும். அப்புறம் தேச கட்டமைப்பின் சவால்கள் 12th 7வது பாடம், அது படிச்சுட்டு வேறு அட்டவணை பகுதி அந்த இதுவும் படிக்க வேண்டியிருக்கும். இந்த அவ்வளோ படித்தா அரசியலமைப்பு கவர் ஆகும். அப்புறம் ஜியாகிரஃபியில் பார்த்திங்கன்னா புவி அமைவிடம் இயற்கை அமைப்புகள்ங்கிறது டாபிக். இதில் என்னென்னா புவியின் அமைப்பு 7th இருக்காது படிக்கணும். புவி மாதிரி 6th இருக்காது படிக்கணும். அப்புறம் 10th இந்திய அமைவிடம் இயற்கை அமைப்பு இது அவ்வளோதான் படிக்கணும். 10th இந்த ஒரு லெசன். இந்த 2 லெசனும் படிக்கிறதா கூட இந்த 10th உள்ள ஒரு லெசன் படிச்சிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏனி டெஸ்ட்டு 2ஓட ஷெடியூல் இவ்வளோ தான். இது படிங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் படிக்க முடியும். சாட்டர்டே எக்ஸாம் அதுக்குள்ளே படித்து நல்லா எழுதுங்க. நான் அந்த சாட்டர்டே எக்ஸாம் எழுத மாட்டேன், அதனால் கொஷின் ரிவ்யூவும் போட முடியாது. நான் அடுத்தது செவ்வாய்க்கிழமை தான் மேக்ஸிமம் எக்ஸாம் எழுதுவேன். கோயிலுக்கு போகிறேன், அதனால் அது முடிச்சுட்டு வந்த பிறகு நான் உங்களுக்கு அதை ரிவ்யூ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோவை போடுறேன். தேங்க்யூ.